ப்ளீஸ்ங்க. ஏய், ஏங்க விடு. இந்த மாதிரிலாம் ஏய், பண்ணாதீங்க. விடுடி. ப்ளீஸ்ங்க. நான் சொல்றத ஏய், கொஞ்சம் கேளுங்க. உள்ளே இரு. என்னங்க? நான் சொல்றத கேளுங்க. ஐயோ ஏங்க இப்படி எல்லாம் பண்றீங்க? ஏங்க? என்னங்க? ஏங்க இப்படி கதவை சாத்திட்டு போறீங்க? என்னங்க? கொஞ்சம் கதவு திறந்து விட்டுட்டு போங்க. ஏங்க? கதவு திறந்து விடுங்கங்க. யாராவது இருக்கீங்களா? வெளியே யாராவது இருக்கீங்களா? ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ஹலோ, எங்க கேக்குதுங்களா? நான் பேசுறது கேக்குதா? ஹலோ, ஏங்க ஏங்க உங்களை தான். ஏங்க கொஞ்சம் கதவை திறந்து விடுங்க. எங்க இருந்து சத்தம் வருது? நான் உள்ளதாங்க இருக்கேன். என்ன உள்ள இருந்து லேடி சத்தம் கேக்குது? வெளியே பூட்டி இருக்கு, கொஞ்சம் கதவை திறந்து விடுங்களேன். கதவு வெளியில பூட்டி இருக்கு. ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. என்னமா அது? நீ உள்ள இருக்கும்போது வெளிய யாருமா கதவுக்கு பூட்டு போட்டது? என் வீட்டுக்காரர் தாங்க. என் மேல அவ்ளோ சந்தேகம். இந்த மாதிரி தான் டெய்லி என்ன உள்ள வச்சு வெளியே பூட்டு போட்டு அவர் பாட்டுல கிளம்பிடுவாரு. என்னமா அது? உன்னை உள்ள வச்சு பூட்டிட்டு தினமும் அவர் வெளில போயிருவாரா? ஆமாங்க. இப்படி இருந்தா எப்படிமா? திடீர்னு உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலங்க. எனக்கு சொந்தம்னு யாரும் கிடையாது. என்ன இவரு காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. கொஞ்ச நாளாவே இவர் என்ன இந்த மாதிரி தான் அடிச்சு திட்டி என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றாருங்க. அப்ப இந்த மாதிரி ஆள் கூட எல்லாம் ஏமா நீ குடும்பம் நடத்திட்டு இருக்க? நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்ல? எனக்கு அவரை விட்ட வேற நாதி இல்லைங்க. அதனாலதான் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு இருக்கேன். ஏமா நீ இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தானா அவன் கடைசி வரைக்கும் திருந்த மாட்டாமா? டோரை யாரு ஓபன் பண்ணது? யார் இவன்? ஏங்க ஓ, உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டா? ஏய், நீ என்ன செஞ்சிட்டு இருக்கன்னு உனக்கு ஏதாவது புரியுதா? ஒரு பொம்பளை புள்ளைய வீட்டுக்குள்ள வச்சு பூட்டு போட்டு நீ பாட்டுக்கு போயிட்டு இப்ப வந்து இந்த பொண்ணு மேலயே நீ பழி போட பாக்குறியா? ஏய், அவ என் பொண்டாட்டி. அவளை என்ன வேணாலும் பண்ண எனக்கு உரிமை இருக்கு. அதெல்லாம் கேட்க நீ யாரா? உன் பொண்டாட்டியா இருந்தா இப்படிதான் தினம் தானே இவளை சித்திரவதை பண்ணுவியா? அவளுக்கு யாரும் இல்லன்னு உன் இஷ்டத்துக்கு நடந்துக்கிறியா? ஏய், அவளே 5 வருஷமா இதெல்லாம் பொறுத்துட்டு குடும்பம் நடத்திட்டு இருக்கா. அவளே சும்மா இருக்கும்போது உனக்கு என்ன வந்துச்சு? ஏமா பாக்குறதுக்கு நல்லா படிச்ச பொண்ணு மாதிரி இருக்க. தினமும் இவளை டார்ச்சர் பொறுத்துக்கிட்டு இவன் கூட வாழணுமா? நீ வெளியே போய் உன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழலாம்ல? இவ்ளோ நாளா நான் பொறுமையா இருந்தது ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீ திருந்திர மாட்டியன்ற ஒரு சின்ன நப்பாசையில தான். இனிமே அதுக்கு வாய்ப்பே இல்லன்னு இவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது. என்னாலயும் சிங்கிளா வாழ முடியும். உனக்கு ஏத்த மாதிரி ஒருத்தவளை பார்த்து கட்டிக்கிட்டு உள்ள வச்சு பூட்டிக்கோ. நீ எல்லாம் மனுஷன் ஜென்மம் தானடா? சீ.